ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 29 செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், என்டிபிசி, ஹீரோ மோட்டோகார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் ஹெச்எல் டெக்னாலஜி, எல்டிஐ மைண்ட்ரி, அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் இதுக்கு விழுந்துச்சு. அப்புறம் க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 114 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 320 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா ஹிண்டால்கோ வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஹிண்டால்கோ வந்து ஏற்கனவே ஒரு 2 வாரமாக விழுந்துட்டுருக்குது. அதனால் இது ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் இது ஒரு நல்ல பொசிஷனில் விழுந்திருந்ததுனாலையும் இப்போ வந்து ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ நல்லா பை பண்ணுறதுக்கு ஏதுவான ரேட்டில் இருக்கிறதுனால ஹிண்டால்கோ ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி வந்து 52 வீக் ஹையை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 800 மெகாவாட் பவர் ஃபெசிலிட்டியை வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறமா வந்து என்டிபிசியோட ஸ்டாக் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து இவங்களுக்கு பை கால் கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டாக்குக்கு. ஸோ என்டிபிசியுமே பார்த்திங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே ஓரளவு நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 87 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட சேல்ஸ் வந்து செப்டம்பர் மாதத்தில் 5.36 லேக்ஸாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் சேம் பீரியடை கம்பேர் பண்ணுறப்போ 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மோட்டோகார்ப் என்ன பண்ண போகிறாங்கன்னா பைக்ஸ் அப்புறம் சில ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோ மோட்டோகார்ப் கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹெச்எல் டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 52 வீக் ஹைலேருந்து விழுந்துச்சு. ஒரு 2 வாரமாக விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது அந்த விழுந்துட்டுருக்க அதே சமயத்தில் யூஎஸ் பேஸ்டு கம்பெனியான ஆக்செஞ்சர் வந்து 4th குவார்ட்டரில் மியூட்டட் லாபம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லாபம் வந்து பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துட்டுருக்குது. ஏற்கனவே விழுந்துட்டு இருந்த ஐடி ஸ்டாக்ஸு இந்த நியூஸ் மூலிமா மேலும் விழுந்துட்டுருக்குது. எல்டிஎம்ஐட்லாம் சேம் நியூஸ் தான். இதுவும் 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஒரு 2 வாரமாக விழுந்துட்டு தான் இருக்குது. இந்த ஆக்செஞ்சர் நியூஸை கேட்டதும் எகைன் நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா 61 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதானி என்டர்பிரைஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியூஸில் வந்திருக்குது. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அபுதாபியோட இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி வந்து இதிலேருந்து அதாவது அதானி குரூப்போட ஒரு 2 கம்பெனியிலேருந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. ஸோ இவங்க ஒரு 1.5 வருஷமாக வந்து இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து எனர்ஜி செக்டரில் இருக்கிற அதானி கம்பெனிஸில் 2லேருந்து எக்ஸிட் ஆகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொட்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கொட்டாக் புரோக்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா NSE 500 ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஏறக்குறைய 87,000 கோடிக்கு வந்து இந்த வருஷத்தில் 2023 ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது ப்ரொமோட்டரோட ஸ்டேக்கை வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா கம்பெனிஸ்லேருந்து. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 37,000 கோடி வந்து அதானி குரூப்போட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி குரூப்பில் இருக்க கம்பெனிஸில் இவ்வளோ ஸ்டாக்ஸை வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 40% மொத்தம் ஆஃப்லோடான ஸ்டாக்கில். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதுவும் அதானி என்டர்பிரைஸ் வந்து விழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 1685 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. 9 கன்சிக்யூட்டிவ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் மொத்தமாக 17,000 கோடி கிட்ட செல் பண்ணிட்டாங்க இந்த 9 கண்டினியூஸ் டேயில் மட்டும்.
இது வந்து ஒரு ரொம்ப பெரிய செல். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை ரொம்பவே விழ வச்சிச்சு. அப்புறம் டிஎஸ் பார்த்திங்கன்னா 2751 crore பை பண்ணிகிட்ருக்குறாங்க. எஃப்ஐஎஸ்க்கு சேலஞ்ச் விடுற விதமாக டிஏஎஸும் வந்து அவங்க எவ்வளோ விற்றாலும் இவங்க அதுக்கு ஈக்குவலாக பை பண்ணிகிட்ருக்காங்க. டிஏஎஸ் வந்து ஒரு 7 கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸோட இந்த பை தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓரளவு ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 158 பாயிண்ட் வந்து விழுந்துருச்சு. S&P 500 வந்து 11 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 18 பாயிண்ட் ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் ஷட்டவுனுங்கிறது வர்றதா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்தது லாமேக்கர்ஸ் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து யூஎஸில் வரல. ஸோ இதனால் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்ச மாதிரி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபீல் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் வந்து நல்லாவே விழுந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நியூஸஸ்னால் கொஞ்சமாக ரெக்கவரி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்லா வந்து அவங்களோட ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து 30,488 கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க Q3ல். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முந்தைய ப்ரொடக்ஷனோட ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டெலிவரிஸ் வந்து ஒரு 7% வந்து ஃபால் ஆகிருக்குது இந்த குவார்ட்டரில். ஸோ இவங்க டெஸ்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனி ஃபேக்ட்ரியோட அப்கிரேடுக்காக நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சுருந்தோம். அதனால அது ஒரு பிளான்டு டவுன் டைம் தான். அதனால தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் மார்க்கெட் வந்து அவங்க சொல்கிறது வந்து நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் டெஸ்லா ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே விழுந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் டவ் வந்து இந்த அளவுக்கு ஒரு 158 பாயிண்ட் வந்து விழுறதுக்கு. ஸோ இந்த ரீசன்னால் என்னதான் கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து ஸ்கிப் ஆனாலும் மார்க்கெட் கொஞ்சமாக வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. அப்புறம் குரூடாக பார்த்தோம் அப்படின்னா 92.1 இருக்குது. 29 செப்டம்பர்லையும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து ரஷ்யாவும் சரி சவுதியும் சரி அந்த ப்ரொடக்ஷனை வந்து க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் க்ரூட் வந்து விழுந்துட்டுருக்குது. கரன்சி பார்த்திங்கன்னா USD இந்தியன் ருப்பிக்கு அகைன்ஸ்டாக 83.04 இருக்குது. இந்தியன் ருப்பி 0.14 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. USD 0.14 வந்து விழுந்துருக்குது. ஸோ அதே மாதிரி டியூஸ்டே மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸ்டில் வந்து யூஎஸில் வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து சரியில்லாமல் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லைன்னாலும் ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் தெரியுது. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் வந்து இப்போதைக்கு விழுறதுக்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை. ஏற்கனவே நிறையவே ஒரு 700 பாயிண்ட் கிட்ட விழுந்துருச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன்லையுமே வந்து மார்க்கெட் ஒரு 2 நாளாக ரெக்கவரியை தான் பார்த்துருக்குது. அதாவது ஃப்ரைடே வந்து ஒரு ரெக்கவரியை தான் பார்த்துச்சு. ஸோ இதே டைமில் இப்போ எஃப்ஐஎஸ் வந்து இவ்வளோ நாளாக ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு செல் பண்ணிட்டாங்க. மேபி எஃப்ஐஎஸ் வந்து பை சைடுக்கு போனால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ வந்து டிப்பில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவு அனலைஸ் பண்ணிவிட்டு விருப்பமான ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.